இந்த வண்டி வேறு கரப்புற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு வர. இதாங்க அந்த நட்ஸு ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து நட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். உடம்பு இன்னும் சரியாகல, சரி கடைக்கு போயிட்டு மாத்திரை வாங்கி போடலான்ட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். நேற்று கொஞ்சம் வேலை இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி என்ன அப்படின்னு தெரில. இன்றைக்கி நம்ம டேப்லெட் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 550 ரூபா போல் வருது பார்த்துங்க. அதனால் இங்கே உடம்பு ரொம்ப சரியில்லைன்னா நமக்கு வந்து காசு ஏகப்பட்டு இங்கே செலவாகும். அதனால் ஊருலேருந்து வரவங்க எடுத்துகிட்டு வந்துடுங்க. 25 ரூபா போல் ஆகிட்டு பார்த்தீங்களா. இதில் 63 ரூபான்னு பில்லோட சேர்த்து கொடுத்துருந்தாரு. என்னன்னா காதுக்கு போடுற ட்ராப்ஸு. ஐயோயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, அந்த 50 ரூபா இருந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு 7-5 நாளைக்கு சாப்பிட்லாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது ஒன்றையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு டேப்லெட் ஒரு 5 நாளைக்கு போடணுமா, காலம்பர நைட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் போடணுமா. அதனால் வெந்நீர்லாம் வச்சு குடிக்க சொன்னார். ஓகே, எனக்கு இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட்டு இப்படியே விட்டேன்னா கொஞ்சம் அதிகமாகிடுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், சரி வாங்கிட்டு வந்துடும். நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஸ்கூல் இருக்குது, செட் ஆகாது, எந்திரிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்துங்க, நம்ம ஊர் காசுக்கு 550 ரூபா போல் வருது. இதான் நிலமை. அதனால் ஊருக்குலேருந்து இங்கே புதுசாக வரவங்க டேப்லெட்டு, டானிக்கு, இதுமாரி சிரப்பு இதெல்லாம் எடுத்து வந்துடுங்க. நல்லது. காசு தான் கொஞ்சம், கேமரா ரொம்ப ஆடுது உங்களுக்கு, காசு தான் கொஞ்சம் நமக்கு செலவாகும் பார்த்துங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்கூலுக்கு பார்த்து காரில் உட்காந்தாச்சு. மணி ஆகிட்டு, ஆனால் இன்னும் காணோம். எப்போதுமே வந்து வாரத்தில் மொதல் நாள் எப்போதுமே லேட்டாக தான் ஆகும். ஏன்னா குட்டி பையனில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் எந்திரிக்க மாட்டான். அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஆகும். நம்ம வந்து உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஹீட்டரை போட்டு விட்டாச்சு. பார்ப்போம் எப்போ வராங்க என்னன்னு தெரியல. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் காரில் உட்காந்துருக்கேன். இதுக்கு தான் நான் வந்து காரில் வந்து உட்கார மாட்டேன். அவர் என்னன்னா காரில் வந்து உட்காரு அப்படிங்கிறாரு. 1/2 மணி நேரம் காரில் வந்து உட்காந்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக 6:30 மணிக்கு வந்தேன். 7:15 தான் வெளியில் வராங்க. 7:15 7:10 போல் வெளியில் வந்தாங்க. பிரச்சனை இல்லை. ஓகே, இதேமாரி கண்டினியூவாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நமக்கே உடம்பு சரியில்லை. வெளியில் வந்து உட்காந்தா பனி வேறு பயங்கரமாக பெய்யுது வேறு. ஓனர்கிட்ட அதை நான் கேட்டேன், மெசேஜ் பண்ணேன் இதுமாரி என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் அவரே வந்து வெளியில் வந்து அவருக்கு தொண்டை சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே பரவாயில்ல, சின்ன பையன் தானே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். பார்ப்போம், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா வாரத்தில் மொதல் நாள் எப்போதுமே அந்த பையன் லேட்டாக தான் வருவாப்பில். சின்ன பையன்லாம் என்னால் லேட்டாக தான் வருவாப்பில். பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரூம் போயிட்டு பேசுவோம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலாளி என்ன பண்ணார், வால்நட்டெல்லாம் போய் மாற்றிட்டு வர சொன்னார். அது என்னமோ வந்து ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு, ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு மாற்றிட்டு வர சொன்னார். சரி, பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது, பெட்ரோல் போட்டுட்டு போகணுன்னு பார்த்தா பெட்ரோல்லாம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா கார்டில் வந்து காசு இல்லை. உடனே நம்ம முதலாளிக்கு ஃபோன் அடித்தேன். அவர் என்னமோ வண்டியில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு போலக்கு. ஆனால் 5 நிமிஷம் இரு, நான் போயிட்டு அங்கே போயிட்டு போடுறான்னாப்புல. எப்போ போடுவான்னு தெரியல. வண்டி வேறு ரன்னிங்கில் இருக்குது. அவனை வந்து பெட்ரோல் கடைக்காரவனு குறுக்குறுன்னு நம்மளே பார்த்துட்ருக்கானு. ஏன்னா இங்கே வந்து நம்ப மாட்டாங்க, ஓடிடுவாங்கல்ல. அதனால் வந்து நம்மளே பார்த்துட்ருக்காரு. நம்ம சேஃப்டியாக பார்க்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ரிவர்ஸ் எடுத்தாலும் டக்குன்னு முடியாந்துடும் அவனுக்கிட்ட, ஓடிடுவாங்க பெட்ரோல் போட்டுட்டு அப்படின்ட்டு. ஏன்னா அவனை தான் பாவம், அவனை தான் இது பண்ணும், பே பண்ணும். அதனால் சைடு மிரர்லேருந்து பார்க்குறேன், அது நம்மளே பார்த்துட்ருக்கானோ. என்ன இப்போ காசு இன்னுமா போடல அப்படின்னு பார்த்துட்டே இருக்கானோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெட்ரோல் போட்டுட்டு காசை பே பண்ணிட்டு அடுத்து நம்ம போயிட்டு இல்லை போய் நிச்சயம் போய் கொடுத்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஒரு சாயை ஒன்று போட்டு போவோம், கடுப்பாகுது. ஒரு ஆமாம், ஒரு சாயை போட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இதாங்க அந்த நட்ஸு ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது. இதான் அந்த நட்ஸு கடை. இது இந்த ஷாப்லேருந்து இந்த வரைக்கும் பாருங்க. இந்த ஷாப்லேருந்து இது ஃபுல்லாகவே இந்த நட்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வர சொல்லியிருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்த ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சரியான இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து நட்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போகலாம்னா நிறையா, இங்கேயே ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவ்வளோ நட்ஸு பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ஃப்ரை பண்ண நட்ஸு அண்டு சால்டட் நட்ஸு எல்லாமே இருக்குது. இது நட்ஸு வந்து கடைன்னு சொல்ல முடியாது, கடல் தான் சொல்லலாம். இங்கே பாருங்கள்,
எவ்வளோ இருக்குது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ நட்ஸு இங்கே பாருங்க. எல்லா விதமான நட்ஸு, இந்த உலகத்தில் கிடைக்காத நட்ஸு. அதேமாரி இது கருப்பு திராட்சை, வித்தியாசமான திராட்சைலாம் இருக்குது பாருங்க, காஞ்ச திராட்சை. இது வந்து பாதாம் நல்லா நொறுக்கி போட்டுருக்காங்க. இது நம்ம ஊரில் அந்த இதெல்லாம் வைப்பாங்களே தெரியுமா, அந்த திருப்பதி இது மேலே போயிட்டு வந்தால் நம்ம ஊரில் அந்த மாதிரி மிட்டாய் இருக்கும் தெரியுமா, அந்த மிட்டாய் அது. இதை பாருங்கள், வேர்க்கல்லையை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், எவ்வளோ நட்ஸு பாருங்கள். ஆனால் உங்களுக்காக தான் நான் ஸ்லோவாக காமிக்கிறேன். எவ்வளோ நட்ஸு, எவ்வளோ திங்கிறதுக்கு பார்த்தீங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வாடை, கொஞ்சம் ஒரு மாதிரியா கசண்ட வாடை அடிக்குது இதில். அதனால் கொஞ்சம் எதாக இருந்தாலும் பார்த்து வாங்கணும். இங்கே பாருங்கள் அந்த விதையெல்லாம் தெரியுதா, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குல்ல. எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் திங்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான அது மாவில் செஞ்சது, ஃப்ரை பண்ணுறது பாருங்க. பூசணி விதை டன்னு கணக்கில் வந்து இறங்கியிருக்கு பாருங்க. இது இல்லாமல் பக்கத்தில் வேறு இருக்குது, அதையும் காமிக்கிறேன் பாருங்க. இது என்னன்னா சமையலுக்கு உள்ளது, அந்த பட்டை கிராம்பு ஏலம் எல்லாமே, மஞ்சள் மல்லி மிளகா எல்லாமே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அது நம்ம ஊரில் இப்போ காஞ்ச மிளகா எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்க. இது வந்து உருண்டை மிளகா, ரவுண்டு மிளகா. அது சுக்கு திப்பிலி அதுவும் இருக்குது, ஜீரகம் எல்லாமே இருக்குது. இது வந்து பாதாம் பிசுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் பிசுன்னு இது. அப்புறம் வந்து வெந்தயம் பாருங்கள், வெந்தயம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே மேலேயும் வச்சுருக்காங்க. இது வந்து நியர் பத்தா கிட்டே இருக்குது இந்த கடை, செம்மையாக இருக்குது. இதை தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரியே சிப்ஸு மாரி இருக்குது பாருங்கள், சிப்ஸு மிக்சரு எல்லாமே இருக்குது பாருங்க. எல்லா விதைகள் நம்ம சாப்பிடலாம். இந்த விதையெல்லாம் நல்ல சத்தானது தான். இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் காரம் போட்டுருக்கும். அதுக்குள்ளே யாரோ ஃபோன் அடிச்சிட்டாங்க, இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுலேருந்து விட்டேன் பாருங்கள். இதில் எல்லா விதையும் பூசணி விதை அது எல்லா விதையும் இருக்குமா. இதெல்லாம் பாருங்கள், ப்ரக்கோலி. இப்போ நம்ம குரல் வேறு இருக்குது. ப்ரக்கோலி நல்லா பொரிச்சது தெரியுதா? அதேமாதிரி கொய்யாக்காய், அது வந்து எல்லா பழமும் அப்படியே ஃப்ரை பண்ணது. அது வந்து பீட்ரூட்டு. இங்கே பாருங்கள் எல்லாமே ஃப்ரையாக உள்ளது. இது என்னன்னு தெரியுதா? இது வந்து வெண்டைக்காய், அது வெண்டைக்காய். இது கேரட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து நீட்டு ப்ரக்கோலி. இது வந்து குக்கும்பர் ஃப்ரை. எல்லா ஃப்ரையும் இருக்குது பாருங்கள் இதில். இது வந்து இது என்ன, இதுதான் காளான் ஃப்ரை. இது எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்து ஃப்ரை. இது வந்து பலாப்பழம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் எனக்கு தெரியல, யாராச்சும் தெரிஞ்ச சொல்லுங்கள். இது பலாப்பழம். இது வந்து சாக்லேட்ஸு, ஃபுல்லாகவே சாக்லேட் தான் அடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஃபுல்லாக சாக்லேட்டு தான். இதில் எல்லாமே வந்து பியூர் சாக்லேட். இதெல்லாம் எவ்வளோ அழகாக கோல்டு பிஸ்கட் மாரி இருக்குது பாருங்கள் எல்லாமே. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாகவே சாக்லேட் தான். இது வந்து ஜெம்ஸ் மிட்டாய் மாரி இருக்கு பாருங்க. நம்ம ஊரில் ஜெம்ஸ் மிட்டாய் இருக்குல்ல, அதிலே சின்னது பெருசு, அது ஒரு பெருசு இருக்கு பாருங்க. அது எல்லாமே இருக்கு. இது ஒரு மிட்டாய். இது ஒரு மாதிரியா பள்ளி மிட்டாய் என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாரி. இது பள்ளி மிட்டாய். எல்லா விதமான சாக்லேட் எல்லாமே இருக்கு பாருங்க. அது இல்லாமல் இங்கே டீ தூள் வேறு இருக்கு. இது பத்தாக்கிட்ட இருக்கு கடை பேர் வந்து வேறு வாடி என்னமோ போட்டிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் நேம் உங்களுக்கு கரெக்டாக வந்தேன், உங்களுக்கு சொல்கிறேன். நான் நேம் வந்து இந்த இதில் வீடியோவில் ஆட் பண்ணி விட்றேன். எவ்வளோ பெரிய கடை ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு பாருங்கள், ஃபுல்லாகவே பெருசு. இன்றைக்கி நமக்கு ஓய்வே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ வந்து கேரி ஃபோர் வந்துட்டேன் ஜாமான் வாங்கிறதுக்கு. காலம்லேருந்து நான் இன்னும் சாப்பிட்லையா, மூஞ்ச பாருங்க எவ்வளோ டல்லாக இருக்குன்ட்டு. வந்தால் இப்படி தான் ஒரு மொத்தமாக வேலை வந்துடும். இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. எதுக்கிட்ட இங்கே எப்படி சொல்கிறது, இங்கே கேரி ஃபோர் கிரணதாமன்லேருந்து கிட்டத்தட்ட பத்தா நியர் அங்கே போயிட்டு வரதுக்கு காலம்பர டிராஃபிக் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகுது. போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. செம்ம டிராஃபிக்.
செம்ம கடுப்பட்டு அப்படியே ஸ்லோன்னு நடந்து போகுது. அதுக்குள்ளேயே நம்ம மலாலி அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு இடையில 3 வாட்டி வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கே இருக்குன்ட்டு. இப்போ நான் இன்னும் 1 ஹவரில் ஸ்கூல் கிளம்பி ஆகணும், அடுத்து போய் அழைச்சிட்டு வரணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். செம்ம டயர்டாக இருக்குது அப்பாடி, என்ன முடியலப்பா. நைட்டு வேறு தூக்கம் வர மாட்டேங்குது, சளி பிடிச்சிருக்குல்ல, அதனால் தூக்கம் வர மாட்டேங்குது. வாங்க சாப்பாடு வாங்கி வச்சு இன்னும் சாப்பிடாம வண்டியிலே தான் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து உள்ளே போய்ட்டு என்னென்ன ஜாமான் வாங்கன்னு பார்ப்போம். வாங்க பாய். வாங்க நம்ம ஒரு வண்டி எடுத்துப்போம். அப்படி வண்டி எடுத்தால் தான் கொஞ்சம் ஜாமான்கள்லாம் கரெக்டாக இருக்கும். வாங்க போ. இந்த வண்டி வேறு கரப்புற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. வேறு வண்டியை மாற்றிட்டு வந்தாச்சு. பேரிங் சரியில்லை போலுக்கு, வண்டி சர்வீஸ் தான் விடணும். இங்கேருந்து நான் லாஸ்ட்டுக்கு போகணும்ப்பா. நான் எப்போ இன்னும் சாப்பிடவே இல்லை. நல்ல வேலை நம்ம இதில் வந்து இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. நம்ம லக்கு தான், டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க போகலாம். இது 2த்தையும் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே 1008 ஃபோன் அடிச்சுட்டாங்க. இது 2 ஒன்றையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட மணி என்னத்தமாகுது, 11:45 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடுத்து ஸ்கூல் கிளம்பணும். இப்போ தான் காலம்பாடு சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறேன். இப்படி இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது உடம்பு சொல்லுங்கள். நேத்திலாம் சும்மா தான் இருந்தேன். நேற்று ஒன்றும் இல்லை, நேற்று அமுச்சு விட்டு வந்துருக்கலாம் மாற்றுறதுக்கு. இப்போ போய் அமுச்சு விட்டு நம்ம உயிர் எடுக்கிறாங்க. பரவாயில்ல, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த டியூட்டியை பார்ப்போம். பாய். ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி கடைக்கு போயிட்டு வருது எப்பா சாமி. கடைக்கு போயிட்டு வந்து முடிச்சோன்னா உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இங்கிட்ட போக சொல்லுவாங்களா இல்லை போக சொல்ல மாட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம மாத்திரையை போட்டாச்சு. மாத்திரையை போட்டு லைட்டாக அப்படி ஸ்லீப்பிங் விட்டாதான் கரெக்டாக இருக்கும். சரியான அலைச்சல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செம்ம அலைச்சல். இன்றைக்கி சாயந்தரம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தாப்புல அவங்க ரூம் டூர் போடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு வழியாக டியூட்டிலாம் முடிஞ்சிட்டு சாயந்தரம் போல் காப்பி போடுன்ட்டு அப்படியே காப்பி ரெடி ஆகிட்டுருக்கு. காப்பி ரஸ்க்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்தோம் நேற்று, கோதுமை மாவு அது இருக்குது. அப்புறம் வந்து காலம்பரை தோசை நம்ம அதில் வந்து கார சட்னி இருக்குது. சரி, அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா அது அந்த கோதுமை தோசைக்கு இந்த கார சட்னி கரெக்டாக இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருந்தாலும் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ தான். நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நாளைக்கு பார்ப்போம். பாய்.